அருள்மிகு கருணாம்பிகை உடனமர் கலியுக நாரீஸ்வரர் திருக்கோயில் அலங்கியம். இந்த கோயில் அலங்கியத்தில் இருக்குது. தாராபுரம் வட்டம், திருப்பூர் மாவட்டம். இங்கே தாங்க இருக்குது. கோயில் பூட்டி இருக்குது. நம்ம இங்கே ஃபோட்டோ ஷூட்டுக்காக வந்தோம். ஒரு வளைகாப்பு அப்போ பார்த்த கோயில் தான் இது. பாருங்க, ரொம்ப பழமையான கோயில் இது. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனால் வெள்ளையும் இது என்ன காவி கலர், அது என்ன சொல்லுவாங்க, காவி கலர், காவி தான். மேலே பாருங்க, ஈஸ்வரன், சிவன், பார்வதி, அப்புறம் ஒரு சைடு வந்து விநாயகரும் ஒரு சைடு வந்து முருகரும் இருக்காங்க. பாருங்க, இங்கே ஒரு கிணறு இருக்குது. அந்த பக்கமாக ஒரு சிலை இருக்குது. மரத்துக்கடியில் நாக சிலை இருக்குது. அந்த கோயிலுக்கு பின்னாடியும் ஒரு சிலை இருக்குது. அது என்ன இதுன்னு தெரில. அதுக்கும் பின்னாடியும் ஒரு சிலை இருக்குதுங்க. இந்த பக்க சைடும் அதெல்லாம் பாருங்க, ரொம்ப பழமையான சிலைங்க. சூப்பராக இருக்குது கோயில். உள்ளே நடனிக்கணுங்கன்னு உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு இந்த வெளியிலிருந்து பார்க்குறதுக்கான கொடுப்பனை இதாக கிடச்சிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, பார்க்கும்போதே தெரியுது இது ஒரு பழமையான கோயில் அப்படின்ட்டு. நாங்கள் இங்கே ஒரு வளைகாப்பு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு, ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். அங்கே எடுத்த இதுதான் அது. இன்னொரு பழமையான கோயில் அப்படின்னா எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, சிலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிதிலமடைஞ்சு கிடந்துச்சு. அதோடைய அமைப்பே மாறிடுச்சுங்க. அதை வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். சரியாக தவறானு தெரில, இருந்தாலும் பார்த்தாலே தெரியுது. எப்படியும் ஒரு 1500 வருஷமாச்சு பழமையான கோயிலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதோடைய சிலை எந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு செஞ்சுருக்காங்க. விநாயகர் இந்த இடத்துல வாய்க்கால் போகுதா. வாய்க்கால் ஸ்டெப்புலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விநாயகருங்கிற நந்தி சிலை இருக்குது. பார்த்தீங்களா, நந்தி சிலை வந்து முழுசாக ஃபினிஷ் பண்ணாமல் இந்த ஒளிப்பட்ட தாரையோடு அப்படியே இருக்குது. திமில்லாம் பாருங்கள் எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு. நந்தி சிலை பெரும்பாலும் தொடக்கூடாது அப்படிம்பாங்க. இங்கே பாருங்கள், கல்வெட்டு. பாருங்கள், இந்த மாதிரி கல்வெட்டெல்லாம் இருக்கிற கற்கள் இங்கே நிறையா இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ரேர் அப்படின்னு தான் சொல்லணும். தொல்லியல் துறையில் இதை நொங்கெடுத்தாங்க அப்படின்னா ஏகப்பட்ட விடயங்களை எடுக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டெப்பாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வாய்க்காலோடைய ஸ்டெப்பாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப பழமையான கோயில் அலங்கியத்தில் இருக்குது. அப்படியே இந்த பக்கமாக இன்னொரு கோயில் இருக்குது. இது வந்து கவுண்டர்குடி பாட்டு மக்களால் பண்ணதான் என்னென்னு தெரில. அதில் ஒரு சிலை ஒன்று என்னமோ கவுண்டர்னு போட்டுருந்துச்சு. உள்ளே போய் காட்டுற பாருங்க. இந்த கோயிலும் ரொம்ப அமைப்பாக இருக்குது. இதுவும் பழமையான கோயில் தான். கற்களால் செஞ்ச கோயில் கிடையாது, இது மண்ணால் கட்டின கோயில். உள்ளே போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, ஆலமரத்துக்கு இந்த இடத்துல ஒரு பாலம் இருக்குது. இது வந்து அரண்மனை கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிலை வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, கோடாரி மாதிரி ஒன்று இருக்குது. இதுதான் அரண்மனை கவுண்டர் சிலை. அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா பைரவர் சிலை வச்சுருக்காங்க. இதுதாங்க இந்த கோவிலின் வெளித்தோற்றம். இங்கேருந்து இப்படி இருக்குது. பார்த்தீங்கன்னா சிலைகள்லாம் எப்படி செஞ்சு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து ஒரு அம்மன் கோவில். என்ன அம்மன் ஒருத்தர் சொன்னார். அப்படியெல்லாம் இது வேறு அம்மன் கோயில் தான் அப்படின்னு ஒருத்தர் முடிச்சிட்டாரு. என்னன்னு கேட்போம்.
சைட்லேயே அங்கேயே சிலை இருக்குது. சாமியோட பேர்லாம் அழிஞ்சிருச்சு டைல்ஸில் எழுதனங்காட்டி. இது சாமி கோவிலின் மேற்கோபுரம். ஒன்று கருப்பசாமி நல்லா தெரியுது. இந்த சிலை வந்து ஃபுல் ஃபினிஷிங்கில் இல்லைங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலான ஃபினிஷிங்கில் தான் இருக்குது. அருவாயெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கல்லோடு சேர்த்து இருக்கும். இந்த கல்லோடு சேர்த்து இருக்குது. ஆக்சுவலாக வந்து அருவாலாம் வந்து தனித்தனியாக இருக்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க. அப்போ வந்து அப்படியே பண்ணியிருப்பாங்க போல. அப்போ இது எப்போ செஞ்ச சிலைன்னு தெரில. இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இந்த கோயில் இருக்குது. அருள்மிகு தேசநாயகி அம்மன் போட்டிருக்குங்க கோயில். இது கன்னிமார் சாமி. இந்த கோயிலுக்குள்ளேயே இவ்வளோதான் சாமி சிலைகள் இருக்குது. கோயிலை நம்ம முழுசாக பார்த்துட்டோம். ஓகே கைஸ், இந்த கோயிலை காட்டணும் அப்படின்றதுக்காகவே இந்த காணொலி எடுத்தோம். ஓகே, மீண்டும் நல்லதொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் இளங்கோ விழா ஃபோட்டோகிராஃபி. நன்றி, வணக்கம் மக்களே. பை ஸ்லேர் வசந்த்.